டாடா அல்ட்ராஸ் ஏசி கூலிங்கே சுத்தமாக வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஏசி சுத்தமாக கூலிங்கே வரல. அதே சமயம் ஏசியில் த்ரோவே இல்லை. 3ல் 4ல் வச்சா கூட காற்று ரொம்ப கம்மியாக தான் வருது. அதுபோல் சில்னஸும் ரொம்ப கம்மியாக தான் வருது. சரி, ஃபில்ட்ரு தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஃபில்ட்ரு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபில்ட்ரை கழட்டி பார்த்துட்ருக்கேன். இந்த வண்டியில் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா 2 ஃபில்ட்ரு வரும். 2மே டிரைவர் சைடாக தான் வரும். இதில் உள்ள இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஃபில்ட்ரு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஃபில்டராக கொடுத்துருப்பாங்க. ஃபில்ட்ரு 2யுமே கழட்டி எடுத்துட்டேன். இது எடுக்கையில் கிளட்சி பெடல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதை லைட்டாக இழுத்து பிடிச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். 2 ஃபில்ட்ரையும் கழட்டிட்டேன். இதில் ஃபில்ட்ரு பாருங்கள், சுத்தமாக கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. எப்போ க்ளீன் பண்ணார் இல்லை ஃபில்ட்ரு மாற்றினார் என்னென்னு எதுவுமே தெரியல. ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஃபில்ட்ரு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. 2மே ஃபுல்லாக சோக்கு. நானும் பல டைம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், டஸ்ட் அதிகமாக இருக்க ஏரியாவில் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அடிக்கடி கொஞ்சம் ஃபில்ட்ரை க்ளீன் பண்ணி போடுங்க. ஃபில்ட்ரு இது போல் பிளாக் ஆனனால உள்ள எவாப்ரேட்டர் காயிலில் பாருங்கள், அந்த டஸ்ட்டு எவாப்ரேட்டர் காயில்லையும் வந்து படிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரியும். இது போல் பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எவாப்ரேட்டர் காயில் வந்து சீக்கிரமாக ரஸ்ட்டு ஃபங்கஸ் ஆகிட்டு ஹோல்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஏசி கேஸ் லீக் ஆகிடும். இது உங்களுக்கு பெரிய செலவு வச்சிடும். இதே வண்டியில் ஏர் ஃபில்ட்ரு கழட்டி செக் பண்ணி பண்ணுற பாருங்க, ஏர் ஃபில்ட்ரு ஃபுல்லாக டஸ்ட்டு தான். இந்த வண்டி கஸ்டமர் நல்லா டஸ்ட்டு அதிகமாக இருக்க ஏரியாவில் ஓட்டுறாரு போல். இது தட்டி எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டு வெளியே போகுது பாருங்கள். ஃபில்ட்ரு தட்ட தட்ட ஃபுல்லாக உள்ளேருந்து மண் தான் வருது. ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இதில் பாருங்கள், ஃபுல்லாக மண் தான். இந்த ஃபில்ட்ரு கையில் வச்சு பார்க்கல தெரில, ஆனால் தட்டும்போது பாருங்கள் எவ்வளோ மண். இது இவ்வளவும் இந்த ஃபில்ட்ருக்குள்ளே தான் வந்து தங்கியிருக்கே. கஸ்டமர் பானட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து பல மாதம் இருக்கும் போல். இதில் பாருங்கள், ஒரு மாதிரி அனிமல் வேஸ்ட்டு மாதிரி இருக்குது. இது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி மாட்டு சாணம் மாதிரி இருக்குது. உள்ள நத்தையெல்லாம் செத்து போய் கிடக்கு. இங்கே பாருங்கள், நத்தை ஓடு. எனக்கு தெரிஞ்சு இது எலியோட வேலை தான். எலி தான் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், எலியோட வேஸ்ட்டெல்லாம் இங்கே தான் இருக்குது. வண்டியை நீங்கள் ட்ரைவ் பண்ணலினாலும் சரி, தயவு செஞ்சு வண்டியை ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி ஓட விடுங்க. பானட்டை திறந்து பாருங்கள், 4 டோரை திறந்து பாருங்கள். தயவு செஞ்சு இப்படியே விட்டுறாதீங்க.